பட்டன் இட்லி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க அவல் லேசான அவல் தான். இதை வந்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை அவலுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் இட்லியை ரவையும் அவளையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அவலை ஊற வச்சுக்கலாம். அவலை நல்லா கழுவுனதுக்கப்புறம் அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். நீங்கள் கெட்டி அவலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஊறுற டைமிங் வந்து கொஞ்சம் மாறுபடும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக இருக்கட்டும். ரவையும் தயிரையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். தயிரில் நம்ம ரவையை ஊற வைக்கிறனால அது சீக்கிரமாகவே ஊறிடும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவையும் நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா ஊறின ரவையை இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அவலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தில் அவலும் நல்லாவே ஊறிடுச்சு. மொத்தமாக ரவையை 5 நிமிஷம், அவல் 5 நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருக்கிறேன். அவலை ஊற வைக்கும்போது அளவான தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அவல் வந்து கரெக்டான பதத்துக்கு ஊறி வரும். இந்த ஸ்டேஜில் இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பட்டன் இட்லி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மிக்சரை ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண கிடையாது. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை இட்லி மாதிரி ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் பட்டன் இட்லி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் இந்த ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சைஸுக்கு இதை நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக தான் ஷேப் பண்ணியிருக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்சரையும் ஷேப் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மிக்சரை நம்ம நார்மலாக இட்லியை வேக வைக்கிற மெத்தடில் தான் வேக வைக்க போகிறேன். அதாவது ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு ஸ்டீமரை யூஸ் பண்ணி வேக வைக்கிறேன். உங்கள்கிட்ட இட்லி தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி தட்டை கூட யூஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். மிக்சரை வேக வைக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இட்லி வந்து சட்டுன்னு வெந்துடும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம எண்ணெயே யூஸ் பண்ணல, அதனால் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், 5 நிமிஷத்தில் இட்லி வந்து சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது நம்ம எடுத்துடலாம். மொத்தமாகவே இந்த பட்டன் இட்லி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு தாளிப்பு கூட ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர் தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண சீரகம், மிளகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச இட்லி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரத்துக்கு பெப்பர் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் தூள் இல்லைன்னா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க கடுகு, மிளகு, சீரகம் எல்லாமே இட்லியோட 2 சைட்லையுமே படுற மாதிரி நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மொத்தமாக 1 நிமிஷம் நம்ம எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி இட்லியை பெரட்டி எடுத்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பட்டன் இட்லியை நீங்கள் டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான பட்டன் இட்லி ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது 3ஐயும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேட்டருக்கு தேவையான ரவை நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தயிரும் அதே மாதிரி தான் நல்லா புளிப்பில்லாத கெட்டியான தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்றக்காக தயிரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். தயிரோடு சேர்த்து ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். யூஸ் பண்ணியிருக்க கடலை மாவு வந்து சாதா கடலை மாவு தான், பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுற பஜ்ஜி மாவு கிடையாது. எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுற இந்த பேட்டர் வந்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிலேயே இருக்கட்டும். தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவில் நல்லா கெட்டி சேராத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மாவை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைமில் எல்லா தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த மாவு வந்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிலே இருக்குது. இப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையும் நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவு வந்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ அது கூட ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே கருவேப்பிலையை கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவை யூஸ் பண்ணி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறனால ஒரு சிலருக்கு வந்து வயிற்று ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக தான் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஜீரணமும் சீக்கிரம் ஆயிரும், வாய் தொலையும் இருக்காது. மாவு நல்லாவே கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இட்லி மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக இருக்க பவுல்ஸை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இட்லி தட்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு எந்த மாதிரி ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கிற ஷேப் மோடில் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் ஃபஸ்ட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி எந்த சைஸில் ஊற்றுவோமோ அந்த சைஸில் தான் இதை நான் ஊற்றி எடுக்க போகிறேன். அதாவது குழிக்கரண்டியில் 1 கரண்டி அளவு மாவை இந்த பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோம், கடலை மாவு வேகுமா வேகாதா அப்படின்ற டவுட்டே நம்மளுக்கு வேண்டாங்க. கண்டிப்பாக கடலை மாவு வந்து நல்லாவே வெந்து வந்துடும். நம்ம செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது இந்த பேட்டருக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு இதை நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய் தூளை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம இட்லி எந்த மெத்தடில் வேக வைப்போமோ அதே மாதிரி தான் நான் வேக வைக்க போகிறேன். எப்போவுமே இட்லி செய்யும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்லி பாத்திரமாக இருந்தாலும் சரி, இட்லி குக்கராக இருந்தாலும் சரி, அதில் ஊற்றிருக்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி வேக வச்சா நம்ம செய்கிற இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லியும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாவை வச்சு இட்லிக்கு பதிலாக தோசையாக கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். தோசை சுட்டிங்கன்னா அதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் அப்படியே ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ நீங்கள் யூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிடலாம். பவுலில் நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணனால பவுலில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே ரிலீஸ் ஆகி வந்துடுது. ஓவர் குக் ஆகாமல் கரெக்டான பதத்தில் இட்லி ரொம்ப சாஃப்டாகவே வந்திருக்கு. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த இட்லி தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும்.